ஆனால் சொல்லப்படுகிற கருத்து என்ன, சொந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கலாம் இருக்கணும். அங்கே போய் மாமியார் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டுங்கன்னு அவங்க வீட்டில் போய் உக்காந்துங்கன்னு அங்கே போய் இது பண்ணிட்டு பிதாவினுடைய வீட்டை பாதுகாக்கிறது குமாரனுடைய வேலை. குமாரன் பிதாவின் வீட்டை விட்டு விலகாதிருக்க வேண்டும். மனைவியான சகோதரி தன் தாய் விட்டு விலகி விட்டு வந்து குடும்ப நடத்துக்குள்ளாக இருக்க வேண்டும். இப்போ அதெல்லாம் எதிர்மறையாக போகிறது இல்லைவா? சொந்த சாப்பாடை சாப்பிட்டுக்கிறது இல்லை, அது அங்கே வாங்கி சாப்பிட்றது என்ன, நீங்கள் உழைக்காத நீங்கள் சாப்பிட்டுக்கிறீங்க, உங்கள் பிரயாசத்தின் பலன் நீங்கள் புசிக்க தவறுகிறீங்க. அதனால் நான் இது உணவின் ஆசீர்வாதம் தண்ணீரின் ஆசீர்வாதம் போயிடுது. டாக்டருக்கு இப்போ சொல்கிறேன் இதெல்லாம் சாப்பிடாதேன்னு. ஏன்? உழைச்சி சாப்பிடலாம் இல்லையா? ஆசீர்வாதமாக இருக்கலாம் இல்லையா? இது மாதிரி ஒழுங்கற்று இருக்க சகோதரனை பார்ப்போம். அவன் மாமியார் வீட்டில் வாங்கி சாப்பிட்டுன்னு இருப்பான். அப்போ வீட்டுக்கு வரப்போ என்ன நினைக்கனாக்கா, சாதாரணமாக இருக்கிறவனுக்கு நல்லா இருக்கிற வீட்டையே பெண் ஜாதியை பார்க்குற பொழுது அது பேயாக தெரியும்.